ஐம் கல்பனா ஃப்ரம் பாண்டிச்சேரி. ஒரு 6 இயர்ஸாக சாய்கனி பீச் ரெசார்ட் ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். எஃப்எம்சியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பிஸ்னஸ்னால் என்ன, பிஸ்னஸை இப்படி தான் கொண்டு போகணுமா அப்படின்ற எந்த ஒரு மைண்ட் தாட்டுமே இல்லாத ரேண்டமாக எங்களுக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி தான் ரன் பண்ணிட்டு வந்துட்டுருந்தோம். ஆஃப்டர் எஃப்எம்சி எப்படி பிஸ்னஸ்னால் இதுதான், பிஸ்னஸில் இப்படி ஸ்ட்ரக்சராக இருக்கணும், பிஸ்னஸ்க்கு வெளியிலேருந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணனா பிஸ்னஸ் ஒரு க்ரோத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்ற எல்லா விஷயமும் கேஎன் சாரோட இந்த எஃப்எம்சி மாடல் மூலயமா வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. இதுக்கு எஃப்எம்சியில் வந்ததுக்கப்புறம் தான் சாரோட ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸை ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா எப்படி நம்மளோட 20% ஆஃப் ஹார்ட் ஒர்க்கை மட்டுமே சில இடத்துல கொடுக்கறதுனால நம்மளோட வீல் ஆஃப் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணி பிஸ்னஸை ஒரு க்ரோத்து கொண்டு போக முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ கேஎன் சார். என்னோட பெயர் ராஜேஷ்குமார். நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பொள்ளாச்சியில் இருக்கேன். என்னோட பிஸ்னஸ் வீடியோ மேக்கர். கடந்த 20 வருஷமா நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிச்சிடலான்னு எப்படிங்கிற விஷயத்துக்கு விடையே கிடைக்காம இருந்தது. எஃப்எம்சியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கார்கேயன் சாரோட ஃபார்ச்சூன் பிஸ்னஸ் மாடல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. என்னோட பிஸ்னஸில் எப்படிங்கிற கேள்விக்கு விடை கிடைச்சது. அந்த விடை என்னை அடுத்தடுத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போச்சு. இப்போ என்னோட பிஸ்னஸ் 10x வரைக்கும் நான் டெவலப் பண்ணியிருக்கேன். எப்பவும் ஃபயர் ஃபைட்டிங்கில் இருந்துட்டு இருந்த என்னோட லைஃப் ஸ்டைல் இப்போ ரொம்ப அமைதியாக அழகாக போயிட்டு இருக்குது. தேங்க்யூ. ஐம் குணவதி ஃப்ரம் தேனி. நான் சேரீ பிஸ்னஸ் பண்ணுறேன் ஆன்லைனில் த்ரூ ரீசெல்லர்ஸ். நான் 6 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிஸ்னஸ் நான் ஒரு சர்வைவலுக்காக ஸ்டார்ட் பண்ணது. கார்த்திகேயன் சாரோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இதை பிஸ்னஸாவே பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ நான் சேர்ந்து ஒரு 6 months ஆகுது கம்யூனிட்டியில. அது இம்ப்ரூவ் டு 4x. கார்த்திகேயன் சார் நமக்கு இன்னர் கன்விக்ஷன் வர வரைக்கும், அவர் அந்த கிளாரிட்டியை கொண்டு வர வரைக்கும் ஒர்க் பண்றது அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பல லட்சங்களுக்காக தான் நான் சாரோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணேன், கார்த்திகேயன் சாரோட கம்யூனிட்டியில. பட் அவரை குரோர்பதி ஆக்கிற ட்ரீம் வரைக்கும் எனக்கு கொண்டு போயிருக்காரு. ஐம் சோ ஹாப்பி அண்ட் ஐம் சோ தேங்க்ஃபுல் டு கார்த்திகேயன் சார். தேங்க்யூ. ஐம் ராஜு. இட்லி தோசை பேட்டர் மேனுஃபேக்சரிங், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் கேரளாவில் 7 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் உள்ளே வந்தது ஒரு பிஸ்னஸ் கோச்சை தேடி தான் நான் உள்ளே வந்தேன். நம்ம பண்ணிட்டு இருந்தது எதுவுமே பிஸ்னஸ் இல்லை, நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய பிஸ்னஸ் ஓட சிஸ்டம் இப்படி அல்ல அப்படிங்கிறது இந்த எஃப்எம்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏன் இந்த பிஸ்னஸில் ஏன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. 80-20 கார்த்திகேயன் சார் எனக்கு அவரோட கோச்சிங் ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு மிக தெளிவான ஒரு விளக்கம் அவர்கிட்ட கிடச்சிச்சு. அதில் ஒரு குழந்தைய கையை பிடிச்சு ஒரு தகப்பன் எப்படி வழிகாட்டி மேலே கொண்டு வர்றாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தார். இத்தனை பேர்த்தையும் ஒரு மனுஷன் எப்படி ஃபாலோ பண்ணுறாருங்கிறது எனக்கு தெரியாத ஒரு விஷயம். இது அவர் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவர் இது பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. அப்படி இருந்து அவரால் இதை ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்கும் மேலே இருந்து அவர் பண்ணுறதுனால மட்டும்தான் எல்லாரையும் இவ்வளோ தூரம் வழிநடத்தி கொண்டு போக முடியும். ஏன் வேறு யாரை வேணாலும் வழிநடத்திடலாம். ஆனால் இந்த பிஸ்னஸ் பண்ணுற ஓனர்ஸ் வழிநடத்துறதுங்கிறது அவங்களுக்கு எல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், செய்யணும்னு இருக்கும். ஆனால் அவங்க எதையும் செய்ய மாட்டாங்க. அவங்க செய்கிற சூழ்நிலை அவங்க இருக்க மாட்டாங்க, மனநிலையில் இருக்க மாட்டாங்க. அந்த மனநிலையும் சூழ்நிலையும் உருவாக்கி அவங்கள செய்ய வைக்கிறது. இப்போ என்னையெல்லாம் அவர் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறார் அப்படின்னா உண்மையிலேயே இஸ் கிரேட் பர்சனாலிட்டி. இங்கே மட்டும்தான் அவர் கொடுத்த விஷன், மிஷன், கோல் அப்படிங்கிறது தலையெழுத்தையே மாற்றக்கூடியதாக இருந்துச்சு. அவர் அந்த விஷன், மிஷன், கோலுக்காக அவர் பண்ணுற ஒர்க் அமேசிங். எங்கள் ஒவ்வொருத்தருக்காக அவருக்கு பண்ணுற ஒர்க் நான் அவரை புகழ்ந்து ஒரு டெஸ்டிமோனி கொடுக்கணுங்கிறக்காக நான் புகழ்ந்து சொல்லலை. ஸோ நிறையா பேர்த்த பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இவர் சொன்னதுக்கப்புறம் என்னெல்லாம் சொல்கிறாரு, இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்லாம் நம்ம யோசிச்சு, ஏன்னா நிறையா பேர்த்த பார்த்ததுனால சுடுதண்ணில் விழுந்த பூனை பச்சை தண்ணியில் தொட்டாலும் பயப்படும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் இஸ் அமேசிங். சுயசார்பு நிலைக்கு நம்மளை கொண்டு வந்திருக்காரு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு டிவைன் ப்ராசஸ். உண்மை சொல்ல போனால் எல்லாரையும் வசீகரன் சிட்டியாக மாற்றிட்டு இருக்கார். பார்த்தீங்கன்னா அவரோட நெருங்க பார்த்தீங்கன்னா தங்கம் வருஷம் தகரம் கூட தங்கமாக மாறும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அவர் தான். நாங்களாம் மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது அதை எப்படி இனி அவங்க பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன சிஸ்டத்தை கொண்டு வரலாம், அதை எனக்கு ரொம்ப அவர்கிட்ட பிடிச்சது. நான் பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் லெவல் நமக்கு கூட்டிகிட்ருக்கு. நம்மளால் எது வந்தாலும்
நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். உறுதியான மண்ணில் ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு க்ரியேட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ கார்த்திகேயன் சார், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் எங்களுக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ வெரி மச். என்னோடய பேர் ஜானகி. நான் திருப்பூரில் வந்து 20 இயர்ஸாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய கம்பெனி நேம் வந்து நிஷி ரோட்ரி. இந்த எஃப்எம்சியில் வரதுக்கு முன்னாடி நான் வந்து நம்ம பிஸ்னஸை வந்து நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் பண்ணிகிட்டு இருந்தோம். மிகப்பெரிய ஃபயர் ஃபைட்டிங் மோடில் தான் இருந்தேன். ஒரு பிஸ்னஸ்க்கும் கம்பல்சரி ஒரு மென்டார் எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறது வந்து நம்ம கார்த்திக் சாரை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அது புரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு கம்பெனிக்கும் மென்டார் இருந்தாங்கன்னா கம்பல்சரி அந்த கம்பெனி வந்து க்ரோத்து நோக்கி மட்டும்தான் போகும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. இந்த எஃப்எம்சிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன். இத்தனை வருஷத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி. நம்ம பிஸ்னஸில் எவ்வளோ ஒரு மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து இந்த எஃப்எம்சிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதை லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரியே நம்ம கார்த்திக் சார் வந்து அழகான ஒரு ஃபார்ச்சூன் பிஸ்னஸ் மாடலை வந்து நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. அதை ஒன்றொன்னே பார்க்குறப்போ வாவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வரும். அது ஒரு இதையும் அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ பொறுமையாகவும் நமக்கு புரிகிற மாதிரியும் ஒன்றொன்னையும் சொல்லியிருப்பாங்க. அதை கேட்குறப்போ வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு போகும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்காக வரும். சின்ன விஷயங்கள் வந்து சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க. அது வந்து நமக்கு வந்து பெருசாக எடுக்காத மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு 3 monthsக்கு அப்புறம் அன்னைக்கு கார்த்திக் சார் சொன்னார்ல அப்படின்ட்டு அதை தான் நம்ம லேட்டாக ஒன்றொன்னே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். அது அவர் சொல்கிறப்பயே நம்ம கேட்டு ஒன்றொன்னே பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் நம்ம வந்து சீக்கிரமாக க்ரோத் நோக்கி போக முடியும் அப்படிங்கிறத நான் வந்து கார்த்திக் சார்கிட்ட வந்து நான் வந்து ரொம்ப லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டாக எஃப்எம்சிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்குமே கொடுக்குங்கிறதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. இது எல்லாமே வந்து நம்ம கார்த்திக் சாரால் மட்டும்தான். தேங்க்யூ ஆல். ஐ எம் டாக்டர் அப்துல் காதர். நான் எஃப்எம்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு அன்ஆர்கனைஸ்டாக என்னுடைய ப்ராக்டிஸை ஃபுல் டைமாக தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் எஃப்எம்சி 80-20 கார்த்திகேயன் சாரோட இன்ட்ரொடக்ஷன் கிடச்சி அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ண பிறகு இப்போது நான் ஒரு ஆர்கனைஸ்டாக கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எஸ்பெஷலி சார்கிட்ட நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம், சார் வந்து 20% உங்களுடைய ஒர்க் இருக்கணும், மீதி 80% அதர் ஆஸ்பெக்டில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறத ரொம்ப கிளியராக அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். அட் ப்ரெசண்ட் நான் ஒரு 50% இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய பிஸ்னஸ் அதே ரெவென்யூவில் போயிட்டுருக்கு. ஹோப்ஃபுல்லி சார் சொன்ன விஷயங்கள் மற்ற விஷயங்களை நான் வந்து ஃபாலோ பண்ணேன்னா ஸ்கேலப் பண்ணுவேன். ப்ளஸ் 20% மட்டும் ஒர்க் பண்ணி மற்ற ஆஸ்பெக்டை நான் ஸ்பெண்ட் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் நந்தினி ராமகிருஷ்ணன் ஃப்ரம் மதுரை. நான் ஹிமாலயா மாண்டசரி பீஸ் ஸ்கூலில் 3 வருஷமாக ரன் பண்ணிட்டு வரேன். எஃப்எம்சி வரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் எப்படி போகிறது அப்படின்னு தெரியாமல் தான் இருந்தேன். எஃப்எம்சி வந்ததுக்கு அப்புறம்னா அதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு அடுத்த வருஷம் நமக்கு என்ன நீட் இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இதில் எனக்கு கிளாரிட்டி கிடைச்சது. இன்னொன்று வந்து நான் முன்னாடி வந்துட்டு ஏதோ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற கிளாரிட்டியே சார் கூட நான் பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைச்சது. இப்போ கூட வந்துட்டு எனக்கு அட்மிஷன் வந்து நல்லா வந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து சார் சொன்ன அந்த முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்ணேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி இப்போ எனக்கு லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து டேர்ன் ஓவர் வந்து நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ டீம். என்னோட பேர் கருணாகரன். நான் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஷீட் மெட்டல் ப்ரெஸ் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபார்ச்சூன் மேக்கர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கார்த்திகேயன் சார்கிட்ட வந்துட்டு கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, பிஸ்னஸில் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம வந்து பிஸ்னஸில் பெரிய லெவல்லாம் நான் நம்பிட்டு இருந்தேன். பட் அதர் தென் பிஸ்னஸ் நம்ம எல்லாத்துலேயும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டும் பிஸ்னஸை சக்ஸஸாக பெரிய லெவலில் கொண்டு வர முடியுன்றது தான் ஒரு பாயிண்ட் மேஜரான விஷயம் நான் லேர்ன் பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். இதுக்கு லைஃப் டைம் நான் வந்து கிராட்டிடியூட் பண்ணுறேன். காரைக்கால் கிருஷ்ணமூர்த்தி அகி பழமுத்தோலை. நான் வந்து இந்த பிஸ்னஸை ஒரு 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். எஃப்எம்சிக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, கொள்முதல் பண்ணுவேன், சேல்ஸ் பண்ணுவேன், ஏற்ற இறக்கங்கள் இருந்துச்சு. நான் கார்த்திகேயன் சாரோட பயணித்த பிறகு தான் வந்து என்னுடைய அன்ஆர்கனைசர் செக்டரான பழைய வணிகத்தை நான் ஆர்கனைசர் செக்டராக மாற்றிக்கிட்டு இருக்கேன். பிஸ்னஸ் எப்படி இயங்குது, பிஸ்னஸில் என்னென்ன பண்ணணும், சிஸ்டம் பண்ணணும், கல்ச்சர் கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கெல்லாம் அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. ஃபேமிலியை நல்லா கவனிக்கணும், பர்சனை நல்லா கவனிக்கணும். இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாவே உங்கள் பிஸ்னஸ் நல்லா க்ரோத்துக்கு வரும் அப்படிங்கிற அந்த உண்மையை வந்து நான் கார்த்திகேயன் தான் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ கார்த்திகேயன் சார். சரவணன். நான் சென்னையில் ஸ்ரீ சாய் ஃபவுண்டேஷன் கம்பெனி ரன் பண்ணிட்டு வரேன். ஸோ வாட்டர் ஃபீல்ட் நான் எக்ஸ்பர்ட்.
ஸோ 80-20 கார்த்திகேயன் சார்கிட்ட நாங்கள் கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் பிஸ்னஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி லேபர்ஸோ ஸ்டாஃபையும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. கார்த்திகேயன் சார்கிட்ட நாங்கள் கிளாஸ் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ பைலட் மோடில் போகிற அளவுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டியோட எல்லாரையும் மெயின்டைன் பண்ணி எங்கள் பிஸ்னஸை டென்ஷன் குறைச்சி ஸோ ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்குன்னு நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அவர் கோச் கொடுக்குறதுனால ஸ்பெஷலைஸ்டாக அவரோட எந்த ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவங்கள கூப்பிட்டு நிறைய ட்ரைனிங் கொடுத்து எங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கொடுத்துருக்காரு. இப்போ எங்கள் பிஸ்னஸ் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸோ கார்த்திகேயன் சார்கிட்ட பிடிச்ச விஷயம் ஒன்று சொல்லணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து நம்பகத்தன்மை. ஸோ ரொம்ப நேர்மையான ஆள். ஒரு பிஸ்னஸை மட்டும் பார்க்காம ஒரு பிஸ்னஸை லைஃப்பையும் எப்படி நீட்டாக ரன் பண்ணணும், எவ்வளோ அழகாக செலப்ரேஷன் வந்து ஒரு டைமும் நம்ம லைஃப்பில் இருக்கணுன்றது வந்து அவர் சொல்கிறது அவருடைய யூனிக்னஸ். ஸோ அதுவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ ஸோ மச். நான் அகமது யாசி ஃப்ரம் பழனி. என் பிஸ்னஸ் வந்து அகமத் ஸ்டோர் கிராசரி ஷாப் நான் ரன் பண்ணிட்டுருக்கேன் 20 வருஷமாக. நான் பிஃபோர் எஃப்எம்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என் ஃபினான்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தேன். நிறைய டைமில் நான் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிளாக நான் உட்காந்துருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக உட்காந்துருக்கேன். நான் இப்போ ஆஃப்டர் எஃப்எம்சிக்கு வந்ததுக்கப்புறம் 80-20 கார்த்திகேயன் சார்கிட்ட நான் ஃபார்ச்சூன் பிஸ்னஸ் மாடல் லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஃபினான்ஸாக இருக்கட்டும் பர்சனல் ஃபினான்ஸாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே நான் கிளாரிட்டியாக இருக்கேன். என்னால் ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ண முடியுது. நான் 1 மந்த்லேயே எனக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிது. அதுக்காக சார்ட் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் வந்து சார்ட்டை நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன். நிறையா வந்து சார்ட்டை இன்ஸ்பயரான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அதில் நான் வந்து ஒன்று சொல்லணும் அப்படின்னா சார்ட்டை கிறிஸ்டல் கிளாரிட்டி வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு என்ன. ஸோ தேங்க்யூ சார். நான் ரவி, ஜிஆர்ஜி டெக்ஸ்டைல்ஸ் திருப்பூர். விங்கிஸ் பிராண்ட் நேம்ல லேடிஸ் பேண்ட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஒரு பிசினஸ்ல வந்து ட்ரெடிஷ்னல் பிசினஸுக்கும் ப்ரொஃபஷனல் பிசினஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னங்கிறதே எனக்கு எஃப்எம்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ என்னோட பிசினஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா ரன் ஆகிட்டு இருக்குதுங்க. பொதுவாகவே பிசினஸ் கோச்சஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பிசினஸ் எப்படி ரன் பண்றதுங்கிறது தான் நமக்கு கத்து கொடுப்பாங்க. பர்சனல் growthல இருந்து எப்படி பிசினஸ் growth நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கறத கிளாரிட்டியா கனெக்ட் பண்ணி சொல்றது நம்ம கார்த்திகேயன் சாரோட ஸ்பெஷலுங்க. ஸோ தேங்க்யூ. ஹாய், ஐ எம் குணா ஃப்ரம் புதுக்கோட்டை. ஆக்சுவலாக நான் வந்து பேபி ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபயர் ஃபைட்டிங் மோட் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஆட்டோ பைலட்டுக்கு மாறணும் அப்படின்னா நம்ம வந்து இன்னமும் வந்து கிளாரிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வந்து செட் பண்ணிட்டு இருந்தேன். நாங்கள் சாரோட மென்டர்ஷிப் எடுத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தது. சார் வந்து இன்ச் பை இன்ச்சாக எல்லா விஷயத்தையுமே ரொம்ப சூப்பராக கொடுக்குறாங்க. 5 to 10 இயர்ஸாக்கான அந்த நேரத்தை வந்து மிச்சப்படுத்தி கொடுப்போம். இது வந்து பிஸ்னஸ் வந்து நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது அவங்க என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி பிஎம்ஜி விசுவலேஷன் அதை வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நேரடியாக கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நேரடியாக காமிக்குதுங்கிற மாதிரி சொல்லலாம். ப்ளஸ் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுமே எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ அது சாருடைய இன்ட்ராஸ்டிக்கு அப்புறம் நிறையா கிளாரிட்டி வந்து என்னுடைய பிஸ்னஸ் கிடைச்சிருக்குது. தேங்க்யூ. இதயத்துல்லா ஃப்ரம் அறந்தாங்கி, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். பிஃபோர் எஃப்எம்சி வரதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஷேர் மார்க்கெட் பண்ணிக்கிட்ட 3 வருஷமாக அதில் ஏகப்பட்ட லாஸு. ஆஃப்டர் நம்ம 80-20 கார்த்திகேயன் சார்ட்டை சேர்ந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் எஃப்எம்சி வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் பெயிண்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் வந்ததுக்கப்புறம் என்னோடய லேர்னிங் நிறையா இருக்குது. அதில் வந்து மெயினாக வந்து என்ன யார் வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. செகண்ட் திங் ஸ்விட்ச் வேர்டில் வேலை பார்க்குறது, நம்மளோட விரும்பி பிஸ்னஸ் வந்து வேலை பார்க்குறது. கிளாரிட்டியோட யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மைண்ட் செட்டை வந்து 80-20 கார்த்திகேயன் சார் தான் கற்றுக்கிட்டேன். ஓகே, தேங்க்யூ சார். என்னுடைய பேர் வந்து ஜெகதீஷுங்க. என்னுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ். நான் கடந்த 13 வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் நிறைய ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு என்னால் அந்த 13 வருஷமாக ஒரே பிரான்ச்சு ரன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. நான் 80-20 கார்த்திகேயனுடைய சாருடைய அந்த அதில் நான் எஃப்எம்சியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நெக்ஸ்ட்டு செகண்ட் பிரான்ச்லாம் 3rd பிரான்ச்சு 4th பிரான்ச்சு அப்படின்றத அந்த திங்கிங் பேட்டர்ன் என்னால் அடுத்தடுத்த லெவலுக்கு என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த எஃப்எம்சி ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. என்னுடைய பிஸ்னஸில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எஃப்எம்சி ரொம்ப சப்போர்ட்டாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். வணக்கங்க. என்னுடைய பெயர் கலைச்செல்வன். என்னுடைய நிறுவனத்தின் பெயர் வந்து ஜிகேஎம் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி சொல்யூஷன். நான் எஃப்எம்சியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேங்க. நம்ம வந்து ஒரு என்டர்ப்ரனராக வரணும் அப்படின்னு அதுக்கான பாத்வே வந்து ரொம்ப தேடிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலைன் ஆனதுங்க. யூனிவர்ஸ் வந்து எனக்கு ஒரு கரெக்டாக ஒரு
ஒரு பர்சன் வந்து காமிச்சாங்க. அவர் தான் வந்து திரு கார்த்திகேயன் சார், எஃப்எம்சி ஃபார்ச்சூன் மேக்கர் கம்யூனிட்டியோடைய ஃபவுண்டர். அவர் 80-20 கார்த்திகேயன் சொல்லுவோம். என்னுடைய பிஸ்னஸில் வந்து சார் வந்து ஒரு கிளியரான ஒரு வியூ கொடுத்து எனக்கு ஒரு ரோட் மேப்பை ஃபார்ம் பண்ணி கொடுத்தாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிஸ்னஸில் நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்டர்ப்ரனராக ஓன் பிஸ்னஸ் நான் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு மெயின் ரீசனே திரு கார்த்திகேயன் சார் அண்ட் யூனிவர்ஸ். தேங்க்யூ டு ஆல். நான் குமரேஷ் ஐயனார், சென்னையில் ஸ்டேஷனரி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் கடந்த 45 வருஷமாக. 80-20 கார்த்திகேயன் சார் கிளாஸ் சேர்ந்ததுக்கு அப்புறமா சார்ட்ட லேர்ன் பண்ண இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இப்போ நான் ஃபேஸ் பண்ண எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆகிடுச்சு. இதுக்கு கார்த்திகேயன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது நடக்காது இப்படி விஷயம் எனக்கு அரௌண்ட் நான் 17 இயர்ஸாக எதிர்பார்த்த விஷயம் நடக்காமல் இருந்தது. இப்போ நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை நான் நல்லபடியாக கொண்டு போகிறேன் வித் கார்த்திகேயன் சார் சப்போர்ட்டோட. தேங்க்யூ எவ்ரிவன். நான் ராஜேஷ் பேசுகிறேன். நான் வந்து இங்கே கெமிக்கல் கிளீனிங் சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கேன். நான் எஃப்எம்சி சேரத்துக்கு முன்னாடி என்னோட கம்பெனியில் ஒரு சிஸ்டம் இல்லாமல் நான் இருந்தால் தான் இந்த கம்பெனி ரன் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஃபார்ச்சூன் பிஸ்னஸ் மாடல் ஃப்ரம் கார்த்திகேயன் சார் கூட சேர்ந்த பிறகு பிஸ்னஸில் நான் இல்லைனாலும் டீமை ட்ரெயின் பண்ணி பிஸ்னஸை என்னோட பெட்டராக பண்ண முடியுன்றதை உணர்ந்தேன். அவர்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நாங்கள் கற்றுக்கிட்டோம். அது வந்து ஹெச்ஆரில் ஒரு கிளாரிட்டி, ஆப்ரேஷனில் ஒரு கிளாரிட்டி கிடைச்சது, மார்க்கெட்டிங்கில் ஒரு கிளாரிட்டி கிடைச்சது, ஃபைனான்ஸில் நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. அவர்கிட்டருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். ரொம்ப நன்றி. என் பேர் ராஜ்குமார். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். நான் வந்து கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், பிரிண்டர்ஸ் எல்லாம் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். கடந்த 10 வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். பிஃபோர் எஃப்எம்சி பார்த்திங்கன்னா நான் வந்து தனியாளாக ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டாஃப் தான் ஆஃபீஸில் இருந்தாங்க. ஸோ அது எனக்கு எப்போவுமே வந்துட்டு ஒரு ப்ரெஷராக இருக்கும். ஒரு அடுத்த லெவல் நோக்கி போகாமல் இருக்கிறதுலையே வச்சு ஓட்டிகிட்டே இருந்தேன். எஃப்எம்சி வந்ததுக்கப்புறம் தான் ஃபார்ச்சூன் பிஸ்னஸ் மாடல் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயங்களும் அதில் புதுசாக லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஃப்ரம் கார்த்திகேயன் சார் வந்து பிஸ்னஸ் எப்படி பண்ணணுங்கிற ஒரு கிளாரிட்டி, ஃபினான்ஸில் ஒரு கிளாரிட்டி, எல்லா விஷயத்துலையும் ஒரு கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் தான் என்னால் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு அடிஷ்னலாக ஒரு 2 மெம்பர்ஸை ஆட் பண்ணேன். இப்போ என்னோடய ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா என் கூட ஒர்க் பண்ணுறவங்க 3 பேர் இருக்காங்க. ஸோ என்னையும் சேர்த்து 4 பேர் இருக்கும். பிஸ்னஸ் கோயிங் வெரி குட். ஸோ தேங்க்யூ கார்த்திகேயன் சார், தேங்க்யூ எஃப்எம்சி. நான் சரவணகுமார். என்னுடைய கம்பெனி பேர் சத்சார் ஃபின்சர்வ் பிரைவேட் லிமிடெட். கடந்த 8 வருஷமாக இந்த பிஸ்னஸில் இருக்கும். எஃப்எம்சி வர்றதுக்கு முன்னாடி ஒரு குறுகிய வட்டத்தில் தான் எங்களுடைய பிஸ்னஸ் இருந்தது. இங்கே வந்து சார் கொடுத்த ஃபார்ச்சூன் பிஸ்னஸ் மாடலை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் எங்களால் இந்த பிஸ்னஸை தமிழ்நாடு முழுக்க எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. அதற்கான விதையை விதைச்சது 80-20 கார்த்திகேயன் சார். அதில் ஃபினான்ஸ், ஹெச்ஆர், மார்க்கெட்டிங் இதில் ஒரு கிறிஸ்டல் கிளாரிட்டி எங்களுக்கு கிடைச்சது. எங்கள் நிறுவனத்துக்கு ஒரு விஷன், மிஷன், கோல் கிடைச்சிச்சு. 100 கிளைகள் அப்படிங்கிற இலக்கோட எங்களுடைய முதல் கட்ட பயணத்தை துவக்கியிருக்கோம். இதற்கு இந்த எஃப்எம்சியும் இந்த 80-20 கார்த்திகேயன் சாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள், வாழ்த்துக்கள். I am Sudhakar from Global Photos Cultural Photography Services. இந்த 25 வருஷ ட்ராவலில் எனக்கு பல கன்ஃபியூஷன்ஸான சில டிசிஷன்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். இந்த சமயத்தில் எனக்கு 80-20 கார்த்திகேயனோட மென்டர்ஷிப் எடுத்தேன். மூங்கில் மரத்தை வந்து நம்ம வளர்க்கும் போது கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் வந்து அது வளரவே வளராது. முதல் 4 வருஷம் அது வந்து ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணும். ஆனால் கடைசி 6 மாதத்தில் கிட்டத்தட்ட 30 அடியிலேருந்து 40 அடி உயரம் வளர்றதா சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய டிசிஷனை வந்து ஸ்கிப் பண்ணதை வந்து தப்புன்னு நினைக்கிறத வந்து உணர வச்சது, பிஸ்னஸில் கிளாரிட்டியை கொடுத்தது வந்து இந்த ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டி 80-20 கார்த்திகேயனால எனக்கு இது நடந்தது. இதை நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது ஸ்பான்டினியஸாக நம்மளும் அறியாமல் ஒரு பழக்கம் வந்து நம்மளுக்கு இதை வரும்போது எப்படின்னா நம்மளுக்கும் தெரியாமே அதை நம்ம செஞ்சுருப்போம். அந்த வீக்கெண்டில் நான் பார்க்கும்போது இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம செஞ்சுருப்போம் அப்படிங்கும்போது டிக் பண்ணிகிட்டே வரலாம். ப்ராக்டிஸ் பண்ண ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிகிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது. இதெல்லாம் வந்து எனக்கு ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டியோட 80-20 கார்த்திகேயனால் வந்து சாத்தியப்பட்டது. நாம் நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கும் சேவை வந்து தெய்வீகமானதுன்றதை வந்து இந்த கம்யூனிட்டியில் வந்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ கடவுளுக்கான வேலையை நாம் செய்யும்போது கடவுள் நம்மளை எப்படி பார்த்துப்பாரு அப்படின்றத வந்து இதை புரிஞ்சிட்ட உடனே செய்யும் தொழிலே தெய்வம்ன்றத வந்து இந்த ஒரு இது மூலிமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை வந்து கண்டினியூஸாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ மை டியர் மென்டர் மிஸ்டர் கார்த்திகேயன், 80-20 கார்த்திகேயன், ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டி. தேங்க்யூ ஸோ மச்.
ஐ எம் செந்தில்நாதன் ஃப்ரம் கரூர். ஆட்டோமொபைல் பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன். எஃப்எம்சிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 12 இயர்ஸ் ட்ரேடிங் பண்ணியிருக்கேன். லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஃபயர் ஃபைட்டிங் மோடு தான் டெய்லியும். தென் ஹெச்ஆர்ல இஷ்யூஸ் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஃபினான்ஸில் வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருந்துகிட்டு இருந்தோம். ஆஃப்டர் ஃபார்ச்சூன் பிஸ்னஸ் மாடல் 80-20 கார்த்திகேயன் சார் வந்ததுக்கப்புறம் ஸோ ஒரு பிஸ்னஸில் வந்துட்டு இருக்கக்கூடிய மெயினான ஒரு 7 ஸ்டெப்பை வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து மெயினாக கொடுத்தாங்க எங்களுக்கு. இப்போது அதே பெயிண்ட்டை வந்து 3 இயர்ஸாக மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஆட்டோ பைலட் மோடில் தான் இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு கல்ச்சர் அண்ட் சிஸ்டம். அது வந்து எனக்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். செண்பகமூர்த்தி, சென்னை பாரிஸில் லக்ஷ்மி ஏஜென்சி பம்ப்ஸ் ட்ரேடிங் சென்னை ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஃப்எம்சிக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நார்மலாக தான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 80-20 கார்த்திகேயன் சார் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பிஸ்னஸ்னால் என்ன, ஃபார்ச்சூன் பிஸ்னஸ்னால் என்னங்கிறத கற்றுக்கிட்டு இப்போ நம்ம ட்ரேடிங்கில் வந்து ஷென்பா பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்ஸுங்கிற மேனுஃபேக்சராக மாறி இருக்கோம். பிஸ்னஸ் மட்டும்தான் லைஃப்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி எங்களோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் வீல் ஆஃப் லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணாது. தேங்க்யூ. திஸ் இஸ் வெங்கடேஷன் ஃப்ரம் ஒசூர். கம்பெனி நேம் வந்து ஐகான் ஆட்டோமேஷன். பிஎல்சி பேஸ்டு கண்ட்ரோல் பேனல்ஸ் அண்ட் ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பிஃபோர் எஃப்எம்சி என்னோடய கம்பெனி எல்லாமே ஃபயர் ஃபைட்டிங் மோட்லேயே இருக்கும். ஃபார்ச்சூன் மேக்கர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சார்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறமா விஷன் மிஷன் கோல் அது ஒரு பயங்கரமான கிளாரிட்டி கொடுத்தாரு. ஆஸ் அ ஆண்டர்ப்ரனர் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, டீம் எப்படி லீட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தார். இப்போ நிறைய நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அந்த ஃபயர் ஃபைட்டிங்கிறதே இல்லை, எல்லாமே எங்கள் டீம் பில்ட் பண்ணியாச்சு, பில்லர்ஸ்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. அந்த மாதிரி ஒர்க்கு போயிட்டுருக்கு. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 hours 13 ஹவர்ஸ்னு கம்பெனிலே இருந்துக்கிட்டு இருப்போம். இப்போ எல்லாம் கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. கம்பெனி அப்படியே பில்லர்ஸ்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அவங்க ஆட்டோ பைலட் மோடில் அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்ருக்கு. அப்புறம் ஒரே ஒரு விஷயம் வந்து சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னம்னா, எல்லாத்தையும் இப்போ அந்த சேலஞ்சஸ் வந்தது அப்படின்னம்னா அது எப்படி பொலைட்டாக ஹேண்டில் பண்ணுவார், அதை வந்து பார்த்திங்கன்னா பொலைட்டாக எப்படி பேசுகிறது அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது. தேங்க்யூ கார்த்திகேயன் சார். தேங்க்யூ வெரி மச்.